பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூன் மாதத்தில் 1ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 12வது வசனம். The book of Isaiah chapter 52 verse 12. நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. இந்த ஜூன் மாதத்தின் முதல் நாளில் தேவ சமூகத்தில் நாம் வருவதற்கு தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? கடந்த 5 மாதங்களும் கர்த்தர் நம்ம எல்லாம் அதிசயமாய் அற்புதமாய் நம்மை நடத்தி வந்தார். இந்த 6வது மாதத்தில் நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. நம்ம எப்போ ஓடுவோம் யோசித்து பாருங்கள். இப்போ நம்ம சின்னதாக இருக்கும் போதெல்லாம் விளையாடி இருப்போம், ரன்னிங் இல்லை, ஒரு கேட்சர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, நம்மளை பிடிக்க வராங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சேஃப் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்காக நம்ம ரன் பண்ணுறோம். அப்போ ரன்னிங்ன்றது ஓடுகிறது. யாரோ ஒருத்தர் என்னை துரத்தும் போது நான் என்ன செய்கிறேன், தீவிரித்து ஓடுகிறேன். அப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்காது என்று ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மளோடு பேசுகிறார். அல்லேலூயா. நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை. நம்ம ஒரு இடத்துக்கு புறப்படுறோம், நம்ம எப்படி புறப்படணும்னு நினைப்போம், நல்லா பீஸ்ஃபுல்லாக நல்லா பிளான் பண்ணி. இப்போ ஒரு இந்தியா தான் நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம முதலையே பிளான் பண்ணி முதலையே டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், சந்தோஷமாக நம்ம பிரயாணப்பட்டு இந்த டைமு நம்ம சந்தோஷமாக புறப்பட்டு போகிறோம். எப்போ நம்ம தீவிரித்து போவோம், ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம அப்படியே அவசரமாக சில காரியங்களை செய்கிறோம். அந்த மாதிரியான ஒரு அவசரம் எப்போ வருது, ஏதோ ஒரு ஆபத்து இருக்கும்போது, இல்லை ஒரு கஷ்டம் வரும் பொழுது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்ம தீவிரமாக சில காரியத்தை செய்கிறோம். நம்ம தீவிரமாக சில காரியத்தை செய்யும்போது நம்மளுடைய பிரெயின் நிறைய நேரங்களில் அது கரெக்டாக ஒர்க் பண்ணுறதே இல்லை. ஒரு காரியத்தை நம்ம லேட்டாக போகிறோன்னே வச்சுக்கோங்களேன். ஃபார் சின்ன எக்ஸாம்பிள், நீங்கள் வேலைக்கு தான் போகணும், 8 மணிக்கு நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புறீங்க. எப்போவுமே யூஸ்வலாக 8 மணிக்கு நீங்கள் வீட்டை விட்டுருவீங்க. ஆனால் அன்றைக்கி நீங்கள் லேட்டாக எழும்பிட்டீங்க, 7 மணிக்கு தான் எழும்புறீங்க பெட்டை விட்டு, உங்கள் சாவியை காணோம். எல்லாம் எப்படி இருக்குது, தீவிரித்து நம்ம போகிறோம். அப்புறம் நம்ம மனசு எப்படி இருக்குது, படப்படன்னு அடிக்குது, டிராஃபிக்காக இருக்குது. நமக்கு அந்த நாள் முழுசுமே நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோன்னா, ஐயோ ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி நம்ம ஃபீல். ஏதாவது ஒன்று வீட்டில் மறந்துடுவோம், ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான காரியத்தை நம்ம மறந்துடுவோம். இல்லை, யாருமே அந்த தீவிரமாக ஓடுறத நம்ம லைக் பண்ணுறதில்ல. ஏன் எல்லாம் அநேகர் வெக்கேஷன் எடுக்கிறாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல. அதெல்லாம் ரிலாக்ஸ்டாக நம்ம லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக காமாக ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பிரச்சனையும் போராட்டமும் நெருக்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை நம்ம அதிகமாக நேசிக்கிறது இல்லை. ஆண்டவர் நம்மளை பொறுமையாக நடத்தணும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கி நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தம், இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குற வாக்குத்தத்தம், நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை. அல்லேலூயா. உங்களை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அது உங்களை தீவிரித்து புறப்பட பண்ணுவதில்லை. ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. ஓடி போகிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். ஒருவேளை நீங்கள் மனசில் நினைக்கலாம், இன்றைக்குள்ள சூழ்நிலைகள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தீவிரித்து புறப்பட மாட்டீங்க, நீங்கள் ஓடி போகிறவங்கள மாதிரி நீங்கள் ஓடி போக மாட்டீங்க. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். நீங்கள் எங்கே பிரயாணப்பட்டு போனாலும் அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறார். அல்லேலூயா. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் நமக்கு முன்னால் கடந்து போகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு முன்னால் கடந்து போகிறார். ஆண்டோடைய வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளெல்லாம் நான் செவையாக்குவேன். நமக்கு முன்னால் ஆண்டவர் கடந்து போனால் எப்படி இருக்குது, எல்லா கோணலான பகுதிகள் எல்லாம்
அப்படியே செவ்வையாக்கி ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் நமக்கு பலனாய் இருக்கிறார். நம்ம ஒரு புதிய இடத்துக்கு போகிறோம், ஒரு வலுவலான இடம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமான ஒரு பாதை, இல்லை ஒரு ஆறு, அதில் ஒரு தண்ணி இருக்குது, அந்த படில் ஆஃப் வாட்டரை நம்ம தாண்டணும். நம்ம நடக்கிறோன்னா நம்ம பிள்ளைங்களை நம்ம முன்னால் விடுவோமா? நம்ம விட மாட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நடந்து போவோம். ஏன்னா ஒருவேளை அதில் பள்ளம் இருக்கலாம், ஒருவேளை அது ஸ்லிப்பரியாக இருக்கலாம், வழுக்கலான ஒரு இடமா இருக்கலாம். நம்ம முதல்ல நடந்து போய் அந்த பிள்ளைகளை இப்படி நடந்து வா, இது மேலே கல் இருக்குது, இதில் கால் வச்சு வா, இந்த இடத்துல கால் வச்சு வான்னு சொல்கிறோம். ஏன் நம்ம அது சொல்கிறோம்? பிள்ளைங்களை ஏன் நம்ம முன்னால் அனுப்புறதில்ல? ஏன்னா அந்த பாதை எப்படிப்பட்ட பாதைன்னு தெரியாது. அதனால் நம்ம முதல்ல போய் பிள்ளைங்களுக்கு நம்மளை சேஃபாக அவங்கள கொண்டு வர்றோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னால் போகிறேன். அல்லேலூயா. தெரியாத பாதைகள், கடினமான பாதைகளிலே, சில வேளைகளிலே நம்ம போகும்போது கர்த்தர் நமக்கு முன்னால் போய் அந்த பாதையை காட்டுறாரு. பிரியமானவர்களே, எந்த பாதையில் நம்ம நடந்து வரணும், எப்படி நடக்கணும், ஆண்டவர் நமக்கு காட்டி கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னால் மட்டும் இல்லை, உனக்கு பிறகே உங்களை காக்கிறவராயும் இருப்பார். ஆமேன். நமக்கு பின்னால் ஹீ இஸ் அவர் ரியர் காட். நமக்கு பின்னாலேயும் நம்மளை பாதுகாக்கிறவர் அவர். ஆமேன். ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மளுடைய முன்னாலேயும் நமக்கு போகிறார், அவர் பின்னாலேயும் இருந்து நம்மளை பாதுகாக்கிறார். நம்ம தீவிரித்து ஓடுகிறவர்கள் போல நம்ம ஓடி போவது இல்லை. கர்த்தர் நம்மளை சமாதானமாக, சுகத்தோடு கூட, பொறுமையோடு, நிதானமாக, நல்ல சுகமாக ஆண்டவர் ஒரு பசுமையாக நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். குவாய்ட் வாட்டர்ஸ், நல்ல ஸ்டில் வாட்டர்ஸ், இல்லை நல்ல ஒரு மென்மையான ஒரு வாழ்க்கை அனுபவத்தில் தேவன் நம்மளை நடத்துவார். எல்லா விதமான போராட்டங்கள், எல்லா விதமான கஷ்டங்கள், பலவிதமான சேலஞ்சஸும் நெருக்கங்களும் அப்படி நெருக்குகிற அந்த சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஒரு நல்ல அமைதலுள்ள ஒரு ஜீவியத்திலே தேவன் நம்மை நடத்துவார். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னால், ஜெய கிறிஸ்து நமக்கு முன்னால் அவர் கடந்து போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பின்னால் நம்ம போகிறோம். நம்மளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாதபடி தேவன் நடத்துவார். அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலை கடந்து போகும்போது ஆண்டவர் என்ன செய்தாராம்? அவருக்கு பின்னால் வந்து அவங்களை பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளுக்கு அவர் வெளிச்சமாய் இருந்தார். ஆனால் எகிப்தியருக்கோ அவர் மந்தகாரமும் இருளாய் காணப்பட்டாராம். அப்படியாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். இந்த மாதத்தில் உங்களுடைய தேவைகளை சந்தித்து கர்த்தர் நடத்துவார். நம்மளை ஆண்டவர் சமாதானமான பாதையில் நடத்துவார். குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவார். சுகவீனங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். தேவையில்லாத அனாவசிய செலவுகளை கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலிருந்து எடுத்து போடுவார். குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல காரியங்கள், சந்தோஷமான காரியங்களை கர்த்தர் கொடுத்து மகிழ்ச்சியாக்குவார். தேவைகளை சந்திப்பார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் இந்த ஜூன் மாதத்திலே நமக்கு பரத்திலிருந்து உண்டாகும். ஆண்டவர் அதை செய்வார். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஏசாயா 52:12, நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?